guys, 2025க்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரியே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது எப்படி இப்போ 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், சாதா சர்க்குணம் உரை எழுதிய ஆர்வத்தினால் மயிலசீனி வாங்கினதாம் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவமும் தமிழும். ஓகேங்களா? கிறிஸ்துவமும் தமிழும். நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஐயப்ப மாணவன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மலை துளிகள். அடுத்து குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். சென்னை பெருநகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம் அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் தான். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். அடுத்து ஐப்பசி அடைமலை கார்த்திகை அப்படிங்கிறது கனமலை. இன்று என்ற கவிதை இடம்பெற்றுள்ள சரி குறும்படம் இயற்றியவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் தான். மின்னே தனியாளி வெந்ததிருண்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிமோனை சீரதுகை. ஓகே, உயர்தனை என்மானர் மக்கள் கட்கி. இது சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலைக்கு வந்து வெள்ளி விழா கொண்டாடப்பட்டதுல அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சிறப்பு பெயர் என்ன வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரறிவு சிலை. கடலினும் பெரியது அப்படிங்கிறது உற்ற காலத்தில் உதவி செய்தல். செற்றார், இதுல பாருங்க உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. அப்ப தேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருக்குன்னா 3412, இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் சரியான வரிசையை வந்து தேர்ந்தெடுத்தல் அப்படின்ட்டாங்க. போட்டன், ஓட்டன், சேயோன், பரன், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்தோ சாரசானிக், இது வந்து பாத்தீங்கன்னா முதலில் கட்டப்பட்ட கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம், சென்னை உயர் நீதிமன்றம். ஓகேங்களா? சரி, அவ்வளவு. சேப்பாக்கம் அரண்மனை. ஓகேங்களா? சோ 1 மார்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? இதே மாதிரியே 2 மார்க் 2 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் கொஸ்டினுக்கு அதுக்கப்புறம் 4 மார்க் மிச்ச எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஆன்சர் கீஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மேபி உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா கூட நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின் வந்து இதுலயே இருக்கு, நீங்க இதுலயே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்காக கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் கேஸ்மே நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டு 1 பை 1 உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருப்போம். எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்டான ஆன்சர் கேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பப்ளிக்ல எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் கேஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். சோ நீங்க தைரியமா வந்து இதுல படிக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்க்கு நம்ம வந்து ஆன்சர் கீ போட்டிருப்போம். இப்போ குவார்டர்லிக்கு போட்டோம். இப்ப இந்த ரெண்டத்தையும் நீங்க வச்சு படிச்சாலே பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் இந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே. சோ அதுக்கோசம் தான் நம்ம ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸ் உங்களுக்கு வந்துடும். அது உங்களுக்கு வரணும்னா அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டத்தோட பிடிஎஃப் லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பாக்கலாம்.